தேவனை நாம் யார் என்பதை அறிந்து துதிக்கிற நேரம், அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லுகிற நேரம். நல்ல தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். Thank you Jesus. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். ஓ, சேர்ந்து பாடுவோம். ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனுஷியாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தான் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தான் சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், என்னே ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே. எக்காலம் ஊதி ஜெயிப்பே, எக்காலம் ஊதி ஜெயிப்பே. விடுதலை நாயகன் வெற்றியை, ஓ, எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், ஆமென். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், ஆமென். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. நீதிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீதிய சாந்தம்
பொறுமை அன்பு என் இயேசு ராஜா ஸ்தோத்திர என் இயேசு ராஜா ஸ்தோத்திர ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே துதிகன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். பாடுவோம், துதித்து போற்றி பாடுவோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி என் இயேசு ராஜா ஸ்தோத்திர என் இயேசு ராஜா ஸ்தோத்திர ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே. ஆமென். ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தான். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினான். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தான் கொண்டு மாற்றினான். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. எனக்கு குறித்ததை நம்பிக்கையோடு விசுவாசித்து பாடுங்கள். எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் இயேசுவாலேதான் ஆவியாலேதான். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்ற எல்லாரும் ஆவியில நிறைந்து நல்ல அந்நிய பாஷைகளை பேசி துதி கன மகிமைக்கு பாத்திரராயிருக்கிற நம்முடைய தேவனை உயர்த்துவோம். தூக்கி எடுத்தார். உளையான சேற்றில் இருந்து விடுதலை தந்தார். சத்துருவின் பிடியில் இருந்து நம்முடைய வாழ்வை ஆசீர்வாதமா மாற்றி இருக்கிறாரே. ஜீவ
அவர் இரத்தம் கொண்டு கழுவி சுத்திகரித்திருக்கிறாரே. நம்முடைய வாழ்வின் எல்லா ஆசீர்வாதங்களின் துவக்கமும் அவரே, முடிவும் அவரே. ஓ, அந்த தேவனை விசுவாசிக்கும் இருதயத்தை அவர் நமக்கு தந்தாரே. நீ பெரிய தேவன் ஆண்டவரே, நீ மகிமையான தேவன் ஆண்டவரே, அந்த சராசரங்களை உருவாக்கின தேவன் ஆண்டவரே. எங்கள் துதியினால் உமக்கு நாங்கள் சிங்காசனம் அமைக்கிறோம் ஆண்டவரே. ஆதியும் அந்தமுமானவராய், அல்பாவும் ஒமேகாவுமானவராய், கேருபீன்களும் சேராபீன்களும் துதித்து போற்றத்தக்கவராய், நீர் என்றென்றைக்கும் நித்தியமானவராய். ஓ, உருவின பட்டயத்தை கரத்தில் உடையவராய், தாவீதின் திறவுகோலை கரங்களில் உடையவராய், 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவில் உலாவுகிற தேவனா, சபைக்கு தேவையான தூதை அனுப்பி தருகிற தேவனா, இன்றைக்கும் நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல கரங்களை உயர்த்தி உமக்கு ஆராதனை ஆண்டவரே, உங்களுக்கு ஆராதனை ஆண்டவரே, உங்களுக்கு மகிமை ஆண்டவரே. ஆதியும் அந்தமுமா இருக்கிறவரே, எல்லாவற்றின் துவக்கமும் முடிவும் நீங்க தான்ப்பா. அற்பமான ஆரம்பத்தெல்லாம் சம்பூரணமாய் முடிய பண்ணுகிறவர் நீங்க தான்ப்பா. தொடங்கின தேவன் முடித்து தருகிறவர் நீங்க தான்ப்பா. வெற்றிக்கு நேராய், ஆசீர்வாதத்திற்கு நேராய், சம்பூரணங்களுக்கு நேராய், நிறைவுக்கு நேராய், திருப்திக்கு நேராய் நடத்துகிறவர் நீங்க தான்ப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, சிங்காசனத்தில் பரிசுத்தரே. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. கேருபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, பரிசுத்தமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை
சகல கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். கடந்த 6 மாதங்களை நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஒரே ஒரு நாள் மீதம் இருக்கிறது. தயவு பாராட்டினார், இரக்கத்தை வெளிப்படுத்தினார், அன்பு கூர்ந்தார், ஆசீர்வதித்தார், தேவைகளை சந்தித்தார், ஜெபங்களுக்கு பதில் அளித்தார், கண்மணி போல காத்து கொண்டார். நம்முடைய குடும்பங்கள் வேலி அடைக்கப்பட்டது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் உங்க கிருபைப்பா, எல்லாம் உங்க தயவுப்பா. நன்றின்னு மனதார ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும் நீர் எங்களுக்கு துணையாய் இருந்தீர் ஆண்டவரே. நீர் எங்கள் பட்சமாய் இருந்தீர் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. நெருக்கங்கள் எங்களை ஒடுக்க முடியவில்லை. ஓ ஜீசஸ், கொந்தளிப்புகள் எங்களை அமிழ்த்த முடியவில்லை. சத்துருக்கள் எங்களை மேற்கொள்ள முடியவில்லை. வியாதிகள் எங்களை பாதிக்க முடியவில்லை. கிருபை எங்களை தாங்கினதப்பா, அதற்கு நன்றி ஆண்டவரே. காரிருள்களிலே என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த வேளைகளிலே வழி இதுவே என்று எங்களை நடத்த எங்கள் கரத்தை பற்றி கொண்டீரே. உங்க கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. உங்க கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. உங்க தயவு என்றும் உள்ளது ஆண்டவரே. அதை நினைச்சு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்றோம்ப்பா. உங்க கிருபை எங்க வாழ்க்கையில் வெளிப்படாமல் இருந்திருந்தால் நாங்கள் நிர்மூலமாகி போயிருப்போம் ஆண்டவரே. Thank you Jesus. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம். முன் சென்றாரே, ஓ முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் கிருபை பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே, அவர் நல்லவர் என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, திட நம்பிக்கை, திட நம்பிக்கை, தைரியமீந்தாரே. ஓ திட நம்பிக்கை, தைரியமீந்தாரே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபையை ருசித்தவர்கள், நன்மையை அனுபவித்தவர்கள், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் நல்ல கரம் தட்டி நன்றி நிறைந்த உணர்வோடு, இது எல்லாம் உடைய ஈவு, இது எல்லாம் உடைய தயவு, இது எல்லாம் உடைய இரக்கம், இது எல்லாம் உடைய ஐஸ்வர்யம், இது எல்லாம் உடைய வழி நடத்துதல். ஓ உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. அவர் அற்புதமானவர், ஆச்சரியமானவர். எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய மாதத்தை கிருபையாய் தரப்போகிறார் நம்புறீங்க? நல்ல வாக்கு தத்தத்தை தருவார் எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? வரப்போகிற புதிய மாதம் உண்மையிலே நான் கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்று அனுபவிக்கிற மாதமாக இருக்கும்.
அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணு. எனக்கு ஒரு புதிய மாதத்தை வைத்திருக்கிறீரு, நல்ல வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறீரு, ஏராளமான ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீரு. உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் உங்க கிருபையினால் எங்களுக்கு கிடைக்க போகுதுப்பா. ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பைபிள் சொல்லுது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க அப்படின்றார். அப்படின்னா இன்னொருத்தோட ட்ரை பண்ணுவோம், அப்படி கிடையவே கிடையாது, சான்ஸே கிடையாது. விட்டுருங்க அப்படின்றார். ஏன்னா அவன் நம்பப்படுவதற்கு இப்போ இது தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தருகிற ஆலோசனை. ஆமாவா இல்லையா? ஆனால் ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஆண்டவர் நம்மளை நம்புறார். நமக்கு சுவாசம் எங்கே தான் இருக்கு? நம்ம என்ன அந்த லிஸ்ட்டில் இல்லாத ஆளா? நம்மளும் நாசியில் சுவாசம் உள்ளவங்க தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் மனுஷர்கள் என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாதுன்னு சொன்ன தேவன் யாரை நம்புறாரு? நம்மளை நம்புறாரு. என் பிள்ளை என் நாமத்தை மகிமைப்படுத்துவான், என் பிள்ளை எனக்காக சாட்சியாக ஜீவிப்பான், என் பிள்ளை நான் அவனை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்களை திட்டங்களை நிறைவேற்ற எனக்கு முழு ஒத்துழைப்பு தருவான். ஆமாம், அல்லேலூயா. அப்படி நாம மகிமைப்படுவதற்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையவே எனக்கு என்ன செய்வான், அர்ப்பணிப்பான். அதனால அவனுக்கு நான் வாழ்நாள் என்ன செய்யணும், கூட்டி கொடுக்கணும். ஒவ்வொரு புது மாதத்தையே நான் ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மளை நம்புறார். அப்போ அந்த நம்பிக்கையை நம்ம அவர் இழந்து போகிற மாதிரி நடக்கலாமா? நடக்கவே கூடாது. ஆண்டோட கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் எங்களுடைய நம்பிக்கைக்குரியவராக இருப்பது போல உங்கள் நம்பிக்கைக்குரிய ஒரு மகனாக நான் இருப்பேன் ஆண்டவரே, உங்கள் நம்பிக்கைக்குரிய ஒரு மகளாக நான் இருப்பேன் ஆண்டவரே. அதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. அதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை நம்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். முழுமையாக ஆண்டவர்கிட்ட இதயம் திறந்து பேசுங்க, மனசு விட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னை நம்புங்கப்பா. கர்த்தர் உங்களை நம்பிட்டாருன்னா எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நம்பிட்டாருன்னா, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த, நான் டெஸ்ட் பண்ணேன், இந்த வச்சுக்கோ, அநேகத்தின் பேரில் நீ அதிகாரியா மாறு. அவ்வளவுதான். உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள்ள நீ பிரவேசி. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை நம்பிட்டா போதும். அதனாலதான் ஆண்டவர் நம்மளை நம்புறதுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, அதற்கு அர்ப்பணிச்சிருங்க. என்ன நம்புங்க ஆண்டவரே சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன நம்பி நீங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்தலாம்ப்பா. ஆமா, யோபு குறித்து கர்த்தர் எழுதி வச்சிருக்க, அவன் தன்னுடைய நாவினால் பாவம் செய்யவே இல்லை, முறுமுறுக்கல, தேவனை குறை சொல்லல, கர்த்தரை குற்றப்படுத்தல. இப்படியெல்லாம் நடந்துட்டு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி யார்ட்டையுமே அவன் போய் புலம்பல. அவன் தன்னுடைய நாவினால் பாவம் செய்யல. அதில் ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுக்குறார் பாருங்க. அப்போ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நான் அவர் என்ன செய்வேன் பார்ப்பேங்கிற அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான் பாருங்க. அப்போ கர்த்தர் அவனை நம்புகிற அளவுக்கு அவன் வாழ்க்கை இருந்ததுனால தான் ஆண்டவர் சத்துருட்டே சாட்சி கொடுக்குறார். அவன் உத்தம சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். இருக்கிறதுல அவனுக்கு பேர் சோதனைக்காரன். பிசாசுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னது? சோதனைக்காரன். சோதனைக்காரன் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சோதிச்சு பாரு, என் பிள்ளை சுத்த பொண்ணாதான் விளங்குவான். அப்போ ஆண்டவர் எவ்வளோ நம்பிக்கையை யோபு மேலே வச்சுருந்தா இப்படி பெர்மிஷன் கொடுத்துருப்பாரு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே நான் சோதிக்கப்படும் போது அதற்கு பிறகு சுத்த பொண்ணாதான் விளங்கணும் ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் சோதிக்கப்படுறவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீங்கப்பா. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை எனக்கு வரப்போறதே இல்லை. திராணிக்கு மேலே நீங்கள் ஒரு நாள் என்னைய சோதிக்க போறதே இல்லை. சோதனையோடு கூட தப்பித்துக்கொள்ள அதில் ஒரு வழியை நீங்கள் வச்சிருக்கும் போது நான் தைரியமாக சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் என்னைய நம்புங்க ஆண்டவரே, நீங்கள் என்னைய நம்புங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையில் வந்திருக்கிறீங்க எல்லாரையும் நம்புங்கப்பா, எங்க எல்லாரையும் நம்புங்கப்பா. உமக்காக தான் வாழ்வோம், உம்மைத்தான் நேசிப்போம். ஒரு நாள் உங்களை விட்டு வழி விலக மாட்டோம், உங்களை பின்பற்றி வர்றதை நிறுத்த மாட்டோம்.
உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? இது வெறும் வார்த்தையாய் மாத்திரம் அல்லப்பா, நீங்க எங்களை நம்புறதுக்காக நாங்கள் சொல்றோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் உமக்காக அல்லாமல் நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உண்மையா எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீ நம்பிக்கைக்குரிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவங்கள நம்பி நீங்க ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. அவங்கள நம்பி நீங்க நிறைய பொறுப்புகளை கொடுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை நம்பி நிறைய பதவிகளை கொடுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை நம்பி நிறைய தாளந்துகளை கொடுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை நம்பி நிறைய திறமைகளை கொடுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை நம்பி நிறைய வாய்ப்புகளை கொடுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை நம்பி நிறைய பணங்களை கொடுங்கப்பா. உங்க நம்பிக்கைக்குரியவர்களாகவே நாங்கள் வாழ உண்மையா எங்களை அர்ப்பணித்து எங்களை சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.